அமெரிக்காவிற்கு கேலியம், ஜெர்மானியம், ஆன்டிமோனி மற்றும் பிற முக்கிய உயர் தொழில்நுட்ப பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு தடை விதிப்பதாக சீனா அறிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவின் செமிகண்டக்டர் பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு அமெரிக்கா கட்டுப்பாடுகளை விதித்த நிலையில் சீனா இந்த அதிரடி முடிவை எடுத்துள்ளது. கணினி சிப் தயாரிக்கும் கருவிகள், மென்பொருள் மற்றும் உயர் அலைவரிசை சிறப்புகளை தயாரிக்க கேலியம், ஜெர்மானியம், ஆன்டிமோனி போன்றவை பயன்படுத்தப்படுகிறது. இந்த பொருட்களைத்தான் சீனா தற்போது தடை செய்து உலகத்தின் பார்வையை தன் பக்கம் திருப்பியுள்ளது. ஏற்கனவே 2 முறை இதேபோல் முக்கியமான தனிமங்களை, உலோகங்களை சீனா தடை செய்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது 3வது முறையாக இது போன்ற பொருட்களை சீனா தடை செய்திருப்பது சர்வதேச அரங்கில் பேசுபொருளாகி இருக்கிறது. ஏற்கனவே சீனா, இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க டாலரை மட்டுமே இவர்கள் பயன்படுத்த வேண்டும் எனவும், இல்லையென்றால் அவர்களுக்கு 100% கூடுதல் வரி விதிக்கப்படும் எனவும், அமெரிக்காவில் அவர்கள் தங்கள் பொருட்களை விற்பனை செய்யும் முடிவை கைவிட்டு வேறு யாராவது ஏமாளி கிடைத்தால் அவர்களிடம் போய் வியாபாரம் செய்யட்டும் எனவும் கூறியதோடு, பிரிக்ஸ் நாடுகள் சர்வதேச வியாபாரத்தில் டாலரை தவிர வேறு எதையும் பயன்படுத்தக்கூடாது எனவும், டாலர் வேண்டாம் என்றால் அமெரிக்காவுடன் உங்களுக்கு உள்ள உறவையும் துண்டித்துக் கொள்ளுங்கள் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். இந்நிலையில் அமெரிக்காவிற்கு உயர் தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தப்படும் முக்கிய பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு சீனா தடை விதித்திருப்பது 2 நாட்கள் வணிகம் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட வழிவகை செய்திடும் என்று, அமெரிக்காவிற்கு சிப் தயாரிப்பில் ஏகப்பட்ட சிக்கல்கள் உண்டாகுவதோடு முக்கியமான இராணுவம் தொடர்பான தயாரிப்புகளை மேற்கொள்வதில் தொய்வு ஏற்படலாம் எனவும் கருதப்படுகிறது.